ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கியா அதுக்கான டே 4 உடைய ஒர்க், அதாவது இன்னைக்கோட அப்டேட் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ முழுமைக்க பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, அதாவது 1/8/2024 இன்னைக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது, சரிங்களா? அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும்போது ரிலீஸ் ஆகலை, அண்ட் ஹியர் ஆஃப்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 1/8/2024 மார்னிங் 10 AM வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 10 AM உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் ஆயிடும். ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுறேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூ ஹேவ் 6 ஆப்ஷன்ஸ், சரிங்களா? ஸோ 6 ஆப்ஷன்ஸ் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது நம்ம வந்து தெளிவாக பேசியிருப்போம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை போய் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு அந்த வீடியோவை வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ பார்த்துட்டு ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வார்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் அப்வார்ட், இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் மெயின். ஸோ அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குவைட் இருக்கும், அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு தவிர்த்துருங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றது அந்த காலேஜ் எனக்கு வேணும், நான் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன். அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் மீன்ஸ் இதை வச்சுக்கிறேன், பட் மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுக்குறவங்க டிஎஃப்சி போவாங்க. ஒன்ஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டுக்கு பதில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மறுபடியும் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி போகணும். அதுவே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களா இருந்தால் டேரெக்டாக வந்து காலேஜ் போய்க்கலாம். அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மீன்ஸ் இதை வந்துட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வார்ட், இது வேண்டாம் அண்ட் மேலே ஏதாவது இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா இட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்றது டிக்ளைன் அண்ட் அப்வார்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து சேஃபு? ஆக்சுவலி ஒன்று தான் சேஃபு, ரிமைனிங் வந்துட்டு இன்னொன்று சப்ஸ்டியூஷனில் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சரஸ், தொடவே கூடாது. ஸோ என்னென்ன அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வார்டை காட்டிலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றது பெட்டர், ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்வார்ட், இந்த 2 ஆப்ஷனில் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் டிக்ளைன் அண்ட் அப்வார்ட் ரெண்டுமே வந்து டேஞ்சரஸான ஒன்று. ஸோ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு டாப் காலேஜ் கிடைக்காம தான் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு டாப் காலேஜஸ் கிடைக்க போகுதா? நான் கேட்குற கேள்வி வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டயர் 1 காலேஜஸ் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் அவைலபிள் இருக்குது. அதை விட்டுட்டு போய் நீங்கள் டயர் 2 காலேஜஸ் ஏன் வந்து ரவுண்ட் 2ல் எடுக்கணும்? டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் குவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் திங்க் பண்ணி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ 6 வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து தெரியல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகும். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்தது இதை கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்றதா இருக்கும். அதை பற்றின டிஃப்ரென்ஸுமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அல்லது ரொம்ப ஆசிலேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதாவது நம்மளுடைய ஏதுவான டைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அதாவது 2/8/2024 மதியானம் 2 மணி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதுவான டைம். எதுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும், சரிங்களா? அதை கன்ஃபர்மேஷன்ஸ் முடிச்சிருங்க, சரிங்களா? கிட்ட நேரம் போக 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 உங்களுக்கு சர்வர் பிஸி ஆகிடும், சரிங்களா? அந்த ஒரு பர்பஸ்னால தான் நம்ம சொல்கிறோம் இந்த 2 o'clock அப்படின்றது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.